போச்சு, தண்ணி தட்டி விட்டான். கூப்பிடு. நடைய பாரு, நடைய பாரு, உடைய பாரு. போங்க, வாக்கிங் போயிட்டு வாங்க. தண்ணி தட்டி விட்டான், வலிக்கிறாத. சாக்கு எடுத்து போடு, வெளியே சாக்கு எடுத்து போடு. குடிக்கிறேன்னு சொல்லி தட்டி விட்டான். போதுங்களா? ஐயோ போச்சு, எல்லாம் கொட்டிடுச்சு, விழுந்துருச்சு. அதெல்லாம் வீரத்தழும்பு. காட்டுறா, வீரத்தழும்பு. சும்மா இருக்கணும். நான் பாட்டுக்கு கேட்டை திறந்து லைட்டாக தான் திறந்து வச்சு இலையா உதிர்ந்து கிடக்குன்னு கூட்டிகிட்டு இருக்கிறேன். இத்தனைக்கு வெளியே கூட கூட்டலை, அந்த கேட்டை தான் கூட்டிகிட்டு இருக்கிறேன். உள்ளே கூடி ஓடியாச்சு. எவ்வளோ அடிபட்டிருக்கு, எப்படி அடிபட்டிருக்குது. இப்போ தாங்க போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்தாச்சு. நல்ல வேலை லைட்டாக அந்த தோல் மட்டும் உறிஞ்சிருக்கு, உள்ளே டீப்பாக அடிபடலை. 2 கண்ணுக்கும் நடுவில். கண்ணில் அடிபட்டுருந்தா என்ன ஆறுது? அப்படி ஓடணுமா? வர்ற பசங்களும் சும்மா கொஞ்சம் வேகத்திலேயே வர்றாங்க, பறந்துட்டு வராங்க. அப்படியே வரவனுங்களும் நிதானமாக வர்றது கிடையாது. 4 முக்கு ரோடு இருக்குன்ட்டு மெதுவாக பார்த்து வரானுங்களா? அப்படியே பறந்துக்கிட்டு வராங்க. ஏன் கண்ணு முன்னு தெரியாமல் ஓடி பாருங்க, எப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கான். காட்டுறா நெத்திய நல்லா. நெத்தியில் மூக்கில் நடைய பார்த்தீங்களா? காலை தொடவே விடலை அப்போதே. அப்படி இருந்தும் வண்டியில் போகும்போது இப்படி ஒத்த காலில் நின்றுட்டு வரான். எந்திரி வா போவோம். எங்க நடந்து காட்டு, உன்னோட அழகு நடைய நடந்து காட்டு. வாடா ஜானு, எந்திரிமா. இன்ஜெக்ஷன் போட்டு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டாங்க. அது தொடச்சிட்டு மருந்து போட்டு விட்டு அந்த டிஞ்சரா அதை போட்டு விட்டுட்டு பெயின் கில்லர் மட்டும் போட்டு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போடலன்ட்டாங்க. ஏன்னா லேசாக தான் சிராய்ப்பு தான் இருக்குது, 2 நாளில் சரியாக போகும், மாத்திரை மட்டும் கொடுங்க அப்படின்னு 2 நாளைக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க, நைட்டுக்கும் காலையிலைக்கும். இன்னும் ஓடுவியாடா வெளியில்? ஏண்டா ஜானு, ஓடுவியா வெளியே? வெளியே ஓடுவியாடா? மாட்டேன்னு சொல்கிறா. சொல்கிறேன், நான் காதுலேயே வாங்க மாட்டேங்கிறான் நான் பேசுகிறத. எந்திரிச்சு நட, எந்திரிச்சு நட பார்ப்போம். நானே வழியில் உட்காந்துட்டு இருக்கேன், என்னை நடக்க சொல்கிறியா நீ அப்படிங்கிறான். அங்கேயும் போய் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அந்த காலை நோண்டிக்கிட்டே இங்கே வந்தால் தான் நோண்டினான். அங்கே வெளில போகும்போது அவன் பாட்டுக்கு போகிறான். 4 காலம் நல்லா ஊனிட்டு போகிறான். அங்கே உள்ள ஆஸ்பத்திரிக்குள்ளே இறக்கி விட்டதுமே காலை நோண்டுனா, வீட்டுக்குள்ளே வரவும் நோண்டுறான். ரோட்டில் போகும்போது நல்லா நடக்கிறான். நடிப்புக்காரனடா. ஆனால் வலி நல்ல அடிப்பட்டோடனே பயந்துட்டான். நானும் பயந்துட்டேன். இங்கே பாரு, காலெல்லாம் ஈரமாக்கியாச்சு. சரி, விளக்கு போடணுன்ட்டு கூட்டிகிட்டு விளக்கு போடுவோம் அப்படின்னு தான் கூட்டினேன் வெளியே. அதுக்கு இவ்வளோ செலவு, இவ்வளோ நேரம். ஏண்டா கேட்டை திறந்து வச்சு வாசல் கூட்டினது தப்பா? இல்லை, எப்படி நடக்கிறான்? பட்டாசு சவுண்டு கேட்குதான். போயாச்சு உள்ள. வீட்டு சவுண்டு கேட்குது.